ரித்திகா, லவ்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண லவ்லாம் இல்ல. எங்க வீட்டு உங்க வீட்டு லவ் நினைச்சிட்டியா? அது ஒரு மாதிரி, அது லவ். ஓ லவ். நான் சிவா. இப்படி ஒரு கேரக்டர் இன்னும் இந்த உலகத்துல முழுசா வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். சரி, அந்த பொண்ணு யாரு? அவங்க பேர் என்ன? ஐயோ, நீ கொஞ்சம் பிராக்டிக்கலான கொஸ்டினை கேளு. உனக்கு தெரியாதா என்ன நான் யாரை லவ் பண்றேன்னு? ஐலி, இவ என்ன கொஸ்டின் கேக்குறா? இவள வேற ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லு. ஓ, இது இது கேம்ல சோ எல்லாரும் முன்னாடியும் என் மனசுல இருக்கிறத சொல்லணும்ல, அதான கேம். சொல்லிடுறேன், சொல்லிட்டா போச்சு. எனக்கு என்ன பயமா என்ன? நான் லவ் பண்ற அந்த பொண்ணு என் ஐலி தான். நான் என்ன நம்புறதை விட ஐலி தான் முழுசா நம்புறேன். சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? போதும். பேசாம ஐலி, நீ எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் இவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா? ஐலி, எங்க கிட்டயும் உன்னை பத்தி இப்படி சொல்றானா உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பான்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, சும்மா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன் ஐலி, உங்க 2 பேரையும் எந்த நேரத்துல என்னால பிரிச்சு பார்க்கவே முடியல. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற லவ் தான் அதுக்கு காரணமே. இன்னைக்கும் வழக்கம் போல நம்ம பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சா? என் பிளான் எல்லாம் கரெக்ட் தான். உங்க பையன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் தப்பு. நேரம் போனது தெரியல. மாம்சே, என்ன என்னோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? உங்களதை விட நல்லா இருந்துச்சா? சிவா, ஸ்பீச் எல்லாம் வேற லெவல். பின்னிட்ட தெரியுமா? ஆனா நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கூட நிறைய பேசுவேன், ஆனா அதுக்கு இந்த ஒரு நாள் போதாது. அதான் இதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஹலோ, என்னடா வேலையை முடிச்சியா? இன்னும் இல்லை, ஆனால் சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துருவேன். இன்னும் முடிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க என்ன உன் ஃபேமிலியோட ஜாலியா இருக்கியா? இந்த பார் கபிலா, நாளைக்கு மட்டும் அந்த டாக்குமெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு போச்சு, அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. வருமா, நான் தான் அதுக்குள்ளே எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் ஒன்றும் ட்ரை பண்ணாமலாம் இல்லை. என் அக்கா அதை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நானும் அதை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். பார் கபிலா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட வரலன்னா என்னை விட உனக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. நாளைக்கு டாக்குமெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு போகாது, அதுக்குள்ள உன் கைக்கு வந்து சேரும். போடவை. நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் பாவைக்கு இப்போ இல்ல. ஆனா ஒரு அப்பாவா எனக்கு என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியம். அதனாலதான் இவளுக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்க வந்தேன். ஆனா ஒண்ணு, டிவோர்ஸ் மேட்டர்ல நான் உறுதியா இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் இதையும் அதையும் வேற வேறையா தான் பாக்குறேன். ஒரு வேலை உனக்கு பாவையோட சந்தோஷம் முக்கியமே இல்ல, எனக்கு அதையும் இதையும் தனித்தனியாலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. நான் என் பொண்ணை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்.
சிவா சிவா. என்ன விட ஆயிலி, என்ன? நீ போய் தூங்கு, நான் வந்துடுறேன் போ. சிவா சும்மா. இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஒழுங்கா வந்து படுங்க. வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் இங்கேயும் வெளியெல்லாம் போகல, நான் இங்கே தான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். வாக்கிங். பாத்தியா ஐலி, அக்காவும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க, நானும் இதே தான் சொல்றேன். ஆனா நீ தான் விட மாட்டேங்கிற. நீ வா போலாம் வா. சிவா 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 ஐலி நீ சிவா, வா வா. சிவா வேண்டாம் சிவா, சொன்னா கேளுங்க. அண்ணி ஆய்க்கா, என்ன ஐலி, இந்த நேரத்துல எங்க போறீங்க? வாக்கிங் போகணும்னு கிளம்பினாரு அண்ணி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா, வாக்கிங் போறதுல என்ன தப்பு? அக்கா நீங்களே இப்போ அதான்க்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் வாக்கிங் போக கூடாதா? என்னாச்சு அண்ணி, நீங்க தூங்காம இந்த நேரத்துல ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? சிவா, நீ என் ரூம்ல படுத்துக்கோ. நான் உங்க ரூம்ல ஐலி கூட படுத்துக்கிறேன். நான் எதுக்கு உங்க ரூம்ல போட்டுக்கணும், நீங்க ஏன் ரூம்ல போட்டுக்கணும்? ஐலி என்ன ஐலி, அக்கா இப்படி குழப்புறாங்க, ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? என் ரூம்ல பாவையோட அப்பா படுத்திருக்காரு. பாவையவ அப்பா கூட தான் தூங்குவேன்னு எங்க ரூமுக்கு அவரை கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப வேற அவ தூங்கிட்டா, அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன். நீ போய் அந்த ஆள் கூட படுத்துக்கோ. ஐலி வா, நாம போய் தூங்க. நீ போய் என் ரூம்ல படுத்துக்கோ. அவர் உங்க ரூமுக்கு வந்துட்டாருன்னா நீங்க என் ரூமுக்கு வரணும். டேய் சிவா என்ன பேசுறீங்க? நான் எதுவுமே தப்பா பேசலையே. அவரு உங்க ரூமுக்கு வந்தா நீங்க ஏன் எங்க ரூமுக்கு வரணும்? இப்ப அவரோட ரூம் ஃப்ரீயா தானே இருக்குது, அங்க போய் தூங்க வேண்டியதானே? அதுதான் நான் கேட்க வந்தேன். அவரோட ரூமை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இப்ப நீ போறியா இல்லையா? மாம்ஸ் உஷாரா தான் வந்திருக்காரு. இப்ப நாம அங்க போனா சரியா இருக்காது. என்னாச்சுடா, ஏன்டா இப்படி நின்னுட்டு இருக்க? போ. சும்மா போன்னு சொல்லாதீங்க. நான் ஏன் போகணும்? அது நான் என் பொண்டாட்டி விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சிவா, சொல்றது கொஞ்சம் கேளு. சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அக்கா நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நாங்க முதல்ல இந்த நேரத்துல ரூம் விட்டுட்டு வெளியவே வந்திருக்க கூடாது. வா இல்லி, நாம போலாம் வா. அப்படி அடிச்சன பாரு உன்ன. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தெரியலையே. இது உன்னோட பிளான் தான் எனக்கு தெரியும். ஒழுங்கா போய் தூங்கு. ஐலி நீ வா வா. ஐலி ஐலி வா. ஐலி ஐலி ஐலி